போ. அதான் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டு செய்ய சொல்லுவீங்களா, அந்த மாதிரி தான் செஞ்சிருக்கிறேன். அது வேணா டிஃபனுக்கு எடுத்துட்டு போங்க. நேற்று வச்சு சாம்பார் நிறைய இருக்குது, அதை சூடு பண்ணி வச்சிருக்கிறேன். இதான் இட்லி போட்டு தர, ஆளுக்கு ரெண்டு சாப்பிட்டுட்டு கிளம்புங்க. சரிம்மா. இப்போ ஏதாவது காஃபியா பால் ஏதோ ஒன்று கொடுங்க. இன்னும் டைம் இருக்குது, நான் சீக்கிரமாவே ரெடி ஆயிட்டேன் இன்னைக்கு. ஓ அப்படியா, நான் கூட நேரமாகி போச்சு, நவதிய செஞ்சுட்டு இருந்தேன். மணி என்னடி ஆச்சு? மணி 7 தான் ஆச்சு. இன்னும் டைம் நிறைய இருக்குது. அவன் இப்பதான் குளிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறான். அவன் இன்னும் ரெடி ஆயிட்டு வரக்கு லேட் பண்ணுவா. பால் ஒரு டம்ளர் கொடுங்க, குடிக்கிறேன். அப்புறம் பேக்கில் எடுத்து வைக்கிறேன், அப்புறம் வடிச்சிட்டு வந்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். இந்த பாலெல்லாம் காய்ச்சி ரெடியாக தான் வச்சிருக்கிறேன். வேணா ஊற்றி தர, அதுக்கு குடிக்கிறியா? சரிம்மா. ஏன் ஹார்லிக்ஸ் ஏதாவது போட்டுக்கலாம்ல, வெறும் பாலை கொடுத்துட்டீங்க. ஏடி நீ தானடி வெறும் பாலே போதும்னு சொன்னேன், அதனால தான் அப்படியே கொடுத்தேன். இந்த ஹார்லிக்ஸ் எல்லாம் பேக்கெட்ல பார் வாங்கி வச்சிருக்கிறது அப்படியே இருக்குது. அது நீங்க தானே போட்டு ஏதாவது கலக்கி குடிச்சிட்டு இருப்பீங்க. சொல்லியிருந்தா நான் அதை போட்டிருப்பேன். நீங்க வெறும் பாலே குடிக்கிறேன்னு சொன்னா நான் அப்படியே எடுத்து கொடுத்துட்டேன். இங்கே தான் நின்றுட்டு இருக்கிறேன், வேணும்னு சொல்ல வேண்டியதான வாய் திறந்து. கலக்கிறப்பெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டா, இப்போ வந்து சொல்கிறேன். போதும் போது குடி அப்படியே. அப்படி சாயங்காலம் வந்து போட்டு குடி வேணும்னு நீங்க. சரி சரி சரியாம்மா. அப்போ அன்னைக்கு படிச்சியா என்னமா எழுதுனீங்களா, அதெல்லாம் மார்க் இன்னைக்கு சொல்லுவாங்கல்ல? இன்னைக்கு சொல்லுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அது என்னடி நல்ல மார்க் ஏதாவது வருமா? முதல் காலேஜில் போய் பரிசு எழுதியிருக்கிறேன். எப்படி எழுதியிருக்கிறே என்னம்மா? அதெல்லாம் நல்லா தான் எழுதியிருக்க, அதெல்லாம் நல்ல மார்க் தான் வரும். பார்க்கலாம் பொழுதோட தெரிஞ்சிடும்ல. அவங்க சொன்னாங்கன்னா வந்து சொல்கிறேம்மா, இல்லாட்டி பேப்பர் ஏதாவது கொடுத்தாங்கன்னா கொண்டு வந்து காட்டுறேம்மா. ஏன் இப்படி பயப்படுறீங்க? அவளை மட்டும் அப்படியே நம்புறீங்க, என் மேலே மட்டும் எப்போ பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருங்க. அதெல்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கா. என்னம்மா போடி, எனக்கு எல்லாம் பயமாக தான் இருக்குது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா. எப்போ பார்த்தாலும் ஃபோனை வச்சுட்டே நோண்டிட்டு இருக்கிறீங்க, அப்புறம் பயப்படாமல் என்ன பண்ணுறது? சீதா சீதா. அம்மா அதை அப்பா கூப்பிட்றாராட்டுருக்குது, போய் கேளுங்க என்னன்னு. உங்கள் அப்பா அவள் தோட்டத்துக்கு தானே போகிறேன்ட்டு போனாரு, அதுக்குள்ளே வந்துட்டாரா? சரி சரி, நீ பாலை குடிச்சிட்டு இப்போ எதை எடுத்து வைக்கணும் நீ இல்லை, அதெல்லாம் பார்த்து எடுத்து வையே. சரி நம்ம என்னன்னு கேட்குறேன். சோனி அப்படியே குக்கரில் ஒரு விசில் வந்துருச்சு, இன்னொரு விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டு அப்புறமா வெளியே. சரிம்மா. சீதா என்ன பண்ணிட்டு இருக்கிற? எங்க இருக்கிற? இன்னும் ஆனவே காண, கூப்பிட்டு எவ்வளவு நேரமாச்சு? இதான் வரேன் மாமா, இருங்க. ஏனிடா பால் வாங்க வரக்கு இவ்வளோ நேரம்? ஆமாக்கா, கொஞ்சம் நேரமாகி போச்சு, எந்திரிக்கவே முடியல பாருங்க. செம்மையா கால் வலிக்கா. நேற்றெல்லாம் அங்கே போய் லைனில் கொஞ்சம் நின்னது கால் வலியே வந்துருச்சுக்கா, எந்திரிக்கவே முடியல. சரி அதனால தான் கொஞ்சம் நேரம் கழிச்சே வந்தேன். எங்கே போய் நின்ன? அதானே, உங்களுக்கு தான் உங்கள் பையன் வந்தானே, அப்புறம் எப்படி தெரியும்? அதாக்கா, இந்த ஃபார்மெல்லாம் எழுதி கொடுக்கணும்ல, அதுக்கு தான். அதெல்லாம் பாரு, அன்னைக்கு வீட்டுக்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது வாங்குறக்கு ஒருத்தர் வரல. அதான் நேற்றெல்லாம் ஸ்கூலில் தான் எதை போடுறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அங்கே கொண்டு வந்து கொடுக்க சொன்னாங்களா, அதுக்கு தானே போயிருந்தான். நீங்கள் வரலையில, உங்களுக்கு தெரியல. உங்கள் பையன் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆமாம், நீ கொடுத்துட்டு போயிருந்தாங்களா, அதான் அன்னைக்கு வாங்கி வச்சிருந்தோட சரி. அப்புறம் அந்த கிருஷ்ணன் தான் எல்லாம் எடுத்து என்னமே எழுதி அவன் தான் நேற்று காலையிலேயே நேரத்திலே கொண்டு போய் கொடுத்துட்டானாட்டிருக்குது. கொடுத்துட்டு அதான் மாமியார் வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. தென்னையும் அவனும் நேற்றெல்லாம் கூட்டமாப்பா? ஆமாக்கா கூட்டம் தாக்கா. அது என்னமோ கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒவ்வொருத்தருக்கு அவ்வளோ நேரம் ஆகுது. நான் போகிறப்போ ஒரு 5-6 பேர் தான் இருந்த மாதிரி இருந்தாங்க, அப்புறம் வந்துட்டே தான் இருக்கிறாங்க. அதுக்கே பாருங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் கிட்ட நிற்க வேண்டியதாக போச்சு. அவ்வளோ நேரம் ஆகுதுக்கா. எல்லாத்துக்கும் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களே பேப்பர்லேயே எழுதுறாங்க. அதுக்கு தான்க்கா இவ்வளோ நேரம். கால் கிடக்க நின்று கால் வலி வந்தால் தான் மிச்சம் போங்க. ஆமாம் கிருஷ்ணனே சொன்னேன். அது என்னமோ நல்லா பழசாலாம் பார்த்து எழுதுறாங்களாமா. முதல்ல எங்கே போட்டா, அப்படி எந்த ஊரில் போட்டா நல்லா. ஏன்னா நம்ம இதே ஊரில் இருந்தனால சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சாட்டு இருக்குது. அதான் கிருஷ்ணனே எல்லாம் இங்கே பார்த்து எல்லாம் எழுதிட்டு தான் போனா கரெக்டாக. அதனால கொஞ்சம் சீக்கிரம் கொடுத்துட்டு வந்துட்டானாட்டு இருக்குது. உங்களுக்கு பரவாயில்லக்கா. எங்கள் வீட்டுக்காருக்குமா என்ற மாமியாருக்கும் கூட எல்லாம் பரவாயில்ல. இப்போ நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டில் போட்டதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதையெல்லாம் பார்த்து சரி பண்ணி போடுறதுக்குள்ள அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. என்னம்மா போக்கா, ஏதோ இந்த ஊர்லேயே இருந்தனால தெரியலக்கா. வேற ஊர்லெல்லாம் போயிட்டு மாற்றி விட்டு வந்தா அது இன்னும் குடும்பம் ஜாஸ்தியாட்டு இருக்குது. என்னம்மா? ஆமாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. ஆமாம் மலர் சீட்டாலாம் வந்தாங்களா, அவங்களெல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்களாம்மா? எழுதி கொடுத்துட்டாங்கக்கா. அவங்க தான் பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏதோ புதுசு எடுக்கணும்னு வேறு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை அங்கே கேட்டு பார்த்ததுக்கு இன்னும் 2 மாதம் கழிச்சு ஏதோ புதுசெல்லாம் எழுதுவேன்னு சொன்னாங்களாம்மா. சரி அப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் எழுதிக்கலான்ட்டு அதான் அந்த அண்ணனுக்குமே அந்த அக்காவுக்கு மட்டும் தான் எழுதுனாங்க. மலர் அக்காவும் அப்படிதான், அவங்க புருஷன் பொண்டாட்டிக்கு மட்டும்தான். அவங்க மாமியாருக்கு மட்டும் இங்கே இருக்குது. அவங்க மாமனார் எங்கேயோ அவங்க அண்ணன் இருக்கிற பக்கமே ஏதோ அங்கே வாங்கிட்டாங்களாமா. சரி இதுவும் நல்லதுக்கு தான். எல்லாம் கணக்கு எடுத்து போட்டாங்கன்னா எல்லாம் கரெக்டாக வரும்ல. இல்லாட்டி பாரு, எனக்கே இவ்வளோ நாள் 2 பக்கம் இருந்தது. என் அம்மா வீட்டு சைடும் ஒன்று இருந்தது, இங்கேயும் ஒன்று இருந்தது. ஆனால் நான் அங்கே போடுறதில்ல, இங்கேயே தான் போட்டுட்ருக்கிறேன். இப்போ வேறு நான் இங்கே எழுதி கொடுத்துட்டனால நான் இனி வராதுன்னு நினைக்கிறேன். ஆமாக்கா அதுவும் தெரியுதா. சரிக்கா சரி, அப்போ நான் போயிட்டு வரேன். என்ன வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? சாப்பாட்டு வேலையெல்லாம் ஆயிடுச்சாக்கா? சாப்பாடு ஆயிடுச்சு நீலா. ஏதோ குழம்பு தான் போய் செய்யணும். சிம்ரனுக்கு வேறு பள்ளிக்கூடம் இருக்குதாம்மா, அவளுக்கு வேறு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும். ஆமாக்கா, அப்புறம் என்ன பண்ணுறது, பள்ளிக்கூடத்துக்குலாம் செஞ்சு தானே கொடுக்கணும். நான் இத்தனோடு வாண்டு அனுப்புறதுக்கு அவ்வளோ செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுறது, எங்கள் மாமியார் தான் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. சரி நான் பால் வாங்கிட்டு வரேன்ட்டு அப்படியே வந்துட்டேன். சரிக்கா நான் கிளம்புறேன். அப்புறமேல் வேணும் அந்த பக்கம் வந்தீங்கன்னா வாங்க. அதான் மாடு மேய்க்கிறதுக்கு அந்த பையன் இருக்கிறாளா,
மாட்டேங்கிறீங்க? இன்னைக்கு என்ன மருமக இங்க வந்துருமா இல்ல லேட் ஆகுமா? இன்னும் எத்தனை நாள் கழிச்சு வருவாங்க? அவங்க 2 3 நாள் கழிச்சு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க நிலா. சரி அவங்க வேற எல்லாம் அடுத்த மாசம் எங்க மறுபடியும் வெளிநாட்டுக்கு போறாங்களாமா. சரி ஒரு 2 நாளைக்கு சேர்ந்தாப்புல இருக்க சொல்லியிருக்காங்க. இவன் எங்க இருக்கவே மாட்டானா, நான் தான் திட்டி அனுப்புனேன் போயிருடா, அவங்களும் அப்புறம் போயிடுவாங்க, அப்புறம் என்ன பண்றது, அப்புறம் அவங்க ஆசை போற நாளைக்கு அங்கேயே இருந்துட்டு வாங்க சரின்னு போயிருக்கிறான். ஆமா ஆமா, அன்னைக்கு சென்னியோட அப்பா அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க என்னமோ அடுத்த மாசம் ஊருக்கு போயிடுவான்ட்டு. அப்புறம் இனி எப்போ வராங்களோ என்ன மட்டும் பேசிட்டு இருந்தாங்க. சரி இருந்துட்டு வரட்டு விடுங்க. சரிக்கா, எங்க அத்தை வேற என்ன போனவளே ஆள் காணான்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். போன போக்கில் பேசிட்டு இருக்கிறான்ட்டு. அது என்ன டீ காப்பி கூட எதுவும் வச்சு குடிக்கலையா, அலமோதிட்டு கிடக்கு குடிக்கிறதுக்கு. சரிக்கா நான் போயிட்டு வரேன். சரி சரி போ போ, போய் கொண்டு போய் கொடு. வயசானவங்க அப்படிதான் இருப்பாங்க, காலையில் எந்திரிச்சு ஏதாவது குடிக்கணும்னு தான் தோணா. சரி கொண்டு போய் கொடு போ. இந்த அத்தா கொஞ்சம் காப்பி வச்சுட்டு வரக்கு இவ்வளோ நேரமா என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. அத்தை அத்தை அடியே சின்னப்புலா சின்னப்புலா. ஸோ இந்த கிளவி எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியல. ஏங்கத்தா என்ன சொல்லுங்க, காப்பி வச்சிட்டீங்களா? அப்படியே ஒரு டம்ளர் கொண்டு வாங்கத்தா, ரொம்ப சோம்பலா இருக்குது. ஜம்பந்தாடி உனக்கு என்னடி எந்திரிச்சு இப்படி வந்து படுத்துட்டு இருக்கற? உனக்கு காப்பி எடுத்து வச்சு நான் கொண்டு வந்து கையில கொடுக்கணுமா? ஏங்கத்தா கோச்சுக்கிறீங்க? உங்க பையன் குடிக்கலனா மட்டும் இந்த சாமி குடிசாமி குடிசாமின்னு அப்படி பிடிச்சி தாங்குறீங்க. நான் வந்து கேட்டா கூட உங்களுக்கெல்லாம் கொடுக்கணுமான்னு திட்டுறீங்க. எதுக்கு இப்படி ஓரம் என்ன பண்றீங்க? ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் வைக்கிறதே உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் வேலையா போச்சு. போங்கத்தா. என்ன காப்பி கொண்டு வந்தீங்களோ இல்லையா? இல்ல இல்ல, உனக்கெல்லாம் வாயில பேசக்கூடாது. உன்ற நாய் மேல நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஏண்டி எனக்கே முடியாம இருக்குது. இந்த கண்ணாடி போட்டுட்டு எனக்கு சரியாவே எது தெரியாம நானே அலமோதி கிடக்குறேன். உன் காப்பி வேற கொண்டு வந்து கையில கொடுக்கணுமா? வச்சிருக்கிற வேணும்னா போய் ஊத்தி குடி, இல்லாட்டி கம்முன்னு இரு. ஏங்கத்தா கண்ணு தெரியலன்னு சொல்லி தானே நேற்று கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போய் கண்ணாடி எல்லாம் வாங்கி கொடுத்தா, இப்போ அதையவே சொல்றீங்க? அடி போடி, எதுக்கு தான் போட்டதுன்னு தெரியல. எனக்கு என்னமோ இது போட்டதுக்கு அப்புறம் என்னமோ மாதிரி இருக்குது. என்னமோ சுத்தமாவே ஏதோ மங்கி போன மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். ஒரு 4 5 நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் பழகிடும், அப்புறம் எல்லாம் நல்லா சரியா தெரியும். பார்க்கலாம் பார்க்கலாம், என்னமா போ போடி. போய் ஏதோ துணியெல்லாம் துவைக்கணும், துவைச்சு போடு. காலையில் எந்திரிச்சு வந்து இப்படி வந்து உட்காந்துட்டா ஒரு பொம்பளைனா வீட்டில் ஏதாவது எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டி செய்யணும். இது என்னடி பழக்கம்? உனக்கு என்னதான் திட்டுறதுனே தெரியல எனக்கு. போ. எங்க போய் துவைச்சு போட சொல்றீங்க? பாருங்க மோடம் எப்படி வந்திருக்குதுன்னு, மழை வேற தூடுற மாதிரி இருக்குது. இனி போய் எப்போ போய் துவைக்கிறது? அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் முடியாது, நல்லா வெட்டா படிக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா, வேலை சொன்னா மட்டும் நல்லா வக்கனையே பேசுவேன். சரி போ, வேற ஏதாவது வேலை இருந்தா போய் பண்ணு போ. வீடு வாசல் எல்லாம் கூட்டி விடு, பாத்திரம் கிடக்குது கழுவு, அந்த ஏத்து செய்ய வேண்டியதானே. எந்திரிச்சு இப்படி வந்து உட்காந்துட்டா ஏண்டி? ஓ அத்தை செய்யற பொழுதுக்கு இந்த வேலை தானே செய்யணும். சும்மா இப்ப இருந்தே விரட்டாதீங்க. எனக்கு மூடு வரப்பதான் செய்ய முடியும். சும்மா செய்யின்னு சொன்னா எனக்கு செய்யறதுக்கே தோண மாட்டேங்குது. நீங்க கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சொல்லாம இருங்க, அப்புறம் போய் நானே செய்வேன். ஆமாடி ஆமா, நான் பேசினாலே உனக்கு ஆகாதுல்ல. செய்ய சொன்னாலே 10 வாட்டி சொன்னாலே செய்ய மாட்டேங்கிறேன். நான் வந்து கம்மன் இருந்தா நீ போய் எப்படி கழட்டி எடுப்ப? அதால செய்வத்த நீங்க சாப்பாடால செஞ்சுட்டீங்கன்னு சாப்பிட்டுட்டு சித்த நேரம் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் போய் செய்யறேன் நான். சும்மா எனக்கு ஒரு மாதிரி டயர்டா இருக்குது. இன்னும் ஒன்றும் சாப்பிடவே இல்லை, ஒன்றும் இல்லை. சும்மா அந்த வேலை செய்ய இந்த வேலை செய்யணும். நான் அப்புறமா மெதுவாக பொறுமையாக செய்யறேனே, எப்படி இருந்தாலும் நான் தானே செய்யணும். கொஞ்ச நேரம் கழிச்சு தான் செய்யறேனே. என்ன இப்போ? ஆமா, நீ இப்படியே சொல்லுவேன், அப்புறம் ஊர்கோலம் போயிடுவேன். உன்ற வினாடி வந்து சொல்லிட்டே இருக்க முடியுமா? நானே சாப்பாடு செய்யறதுக்குள்ள எந்திரிச்சீங்கன்னா 4 பாத்திரத்து மரம் கழுவி போட்டுட்டு வீடு வாசல் கூட்டி விட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ என்னமோ பண்ணிக்கோ, நான் என்ன சொல்ல போறேன்? இதுக்கு கூட செய்ய முடியாம துப்பு கேட்டவன் எப்படி இருக்கிறா பாரு. வாய் மட்டும் நல்லா வாய்க்கிலேயே பேசுவான். சும்மா ஏதாவது சொல்லிட்டே இருக்காதீங்க. முதல்ல ஏதாவது வயிற்றுக்குள்ள போகட்டும், அதுக்கப்புறம் வேலையை பார்க்கலாம். வேலை எங்கேயும் ஓடாது, அது அப்படியே தான் இருக்கும். நாம தான் போய் அப்புறமா செய்யணும். சும்மா அது எங்கோ இதாகிற மாதிரி செய்யின்ட்டு காலங்காத்தால வேலை சொன்னாலே கடுப்பாகுது எனக்கு. வேற ஆகுடி ஆகும். காலங்காத்தால எந்திரிச்சு காப்பி போடு, டீ போடுன்னு கேட்கறேன், அப்ப எனக்கு கடுப்பாகாதா? ஹலோ சின்ராஸ், சின்ராஸ், சின்ராஸ். அட சின்ன புள்ள, யாரும் வந்திருக்காங்க போல. வாசல்ல நின்னு ஏதோ சத்தம் போட்டுட்டு இருக்காங்க, யாருன்னு பாரு. சின்ராஸ், சின்ராஸ். ஏங்க தான் நின்றுட்டு தான் இருக்கிறீங்க, ஒரே எட்டு தானே, நீங்களே பார்க்கலாடா. அதை கூட நான் தான் போய் பார்க்கணுமா? அடி அப்படி எந்த வேலை தான் செய்வடியே? யாரும் வந்திருக்காங்க போய் பாருடினா கூட அதுக்கு கூட முடியாதா? யார் வந்திருக்க போறா? ஏதாவது கிளம்பிக்கு தான் வந்திருக்கோம் உங்களை தேடி. நீங்களே போய் பாருங்க போங்க. சின்ராஸ், சின்ராஸ். ஐயா யாருமா நீயே? எங்களுக்கு ஒன்றும் வேண்டாமா, போமா, இங்க ஒன்றும் வாங்குற மாதிரி இல்ல. யாருக்கு அது? ஐயா அது யாரும் ஏதோ பைய தூக்கிட்டு ஒரு புள்ள வந்து நிக்குதுடி. அது பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் எந்திரிச்சு வா இங்க.